ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. வெல்கம் டு ரதஸ்ரீ சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ஸோ குட்டீஸ்க்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம், ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நம்மளோட அதிகாலம் புதுக்கோட்டைக்கு. ஸோ என்னன்னு பார்த்தா, சரி சைக்கிள் தம்பி வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்காகவே தேஜுவோட அந்த பெரிய சைக்கிள் எடுத்து இது பண்ணிகிட்டே இருந்தான். சரி அவளுக்கும் நம்மளுக்கு 3 வீல் சைக்கிள் வாங்கலை. ஸோ சிம்பிளாக பட்ஜெட்டில் அவளுக்கு ரொம்ப பட்ஜெட் இல்லாமல் ஒரு 700 800 மேக்ஸிமம் மினிமம் 1000 ருபீஸ்ன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். பரவாயில்ல, இந்த சைக்கிள் 500 or 550 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 1200 1500 2ல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேணாம், பிகாஸ் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு இடம் இல்லை. ஆல்ரெடி ஸ்கேட்டிங்லேருந்து சைக்கிள் கார் எல்லாமே இருக்குது. ஸோ பட் இந்த 3 வீலர் சைக்கிள் அவனுக்கு ஓட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக சில்ட்ரன்ஸ் டேக்கு ஓகே நம்ம கிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கலர்ஸ் வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய ப்ளூ இருந்துச்சு, ரெட் இருந்துச்சு, க்ரீன் இருந்துச்சு. ஸோ ஓகே, அந்த இதெல்லாம் கூட இருந்தது, அந்த குதிரை மாதிரி இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு சூஸ் பண்ணி இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். நாங்கள் மற்ற செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே இது ஃபுல்லாக ஓட்டி ஃப்ளோவில் ஓட்டிகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட்டு தேஜுக்கு ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா போய் சூஸ் பண்ணிடின்னு பார்த்தா வாட்ச் அப்படி வேணும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்தா. ஒன்று பென்டன் பாபி அந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு. ஸோ எல்லா ரேட்மே 279 தான் இருந்துச்சு. ஸோ 279க்கு வாட்சா தேஜு அப்படின்ட்டு, சரி நீ பார்பி பாரு, அப்பா எங்கேயாச்சும் போனால் நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்பி பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிட்டு சூஸ் பண்ணிட்டு தான். பிகாஸ் பார்பினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு ரொம்ப பார்பினா ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு வாங்க முடியாது, பிகாஸ் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த திருவிழாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 25 30 அந்த மாதிரி தான் வாங்குவோம். பட் இந்த மாதிரி வச்சுலான்னு ரொம்ப ஆசை. ஸோ ஏன் பொண்ணும் அதே மாதிரி ஃபேமிலி வச்சு விளையாடுவா, ஸ்கூல் போகுது, அங்கே போகுது, அதெல்லாம் ரெடி பண்ணி விடுறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி என்ன வேணும்னு பார்த்துட்டே இருந்தால் அந்த நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. 199 ருபீஸ் 3 செட் 299 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பார்பி செட்லாம் 500 450 இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கா. இப்பொழுதைக்கு பட்ஜெட்டில் என்ன நம்மளால் முடியும், 2 குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இவளுக்கு 5 அவளுக்கு ஒரு 2 3 அந்த மாதிரி வச்சுட்டு தான் நான் பண்ணலான்ட்டு இருந்தது. ஸோ அப்படின்ட்டு சரி அவளுக்கு அது வாங்கியாச்சு, நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்பெக்ஸ் சூஸ் பண்ணேன். அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இந்த பார்பி ரேட் பார்த்தீங்கன்னா 120 அந்த சிங்கிள் பார்பி. ஸோ அது வாங்கலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி வச்சுருக்கா. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு இதில் 2 பீஸ் செட் இருந்துச்சு, அதுவும் வாங்கியாச்சு. ஸோ நான் மிரர் பார்த்துட்டு இருந்தேன், மிரருங்கிற ஸ்பெக்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 79 ருபீஸ் தான். ஸ்பெக்ஸ் எல்லாமே ரேட் கம்மி 50லேருந்து இருந்தது. அப்படின்னு வாங்கி எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ பிரபஞ்சன் அவங்கள வந்து சைக்கிள்லேருந்து மேலே அப்படியே கூட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும், எல்லா குட்டீஸுக்கும் நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல், எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிரபஞ்சனுக்கு அந்த சைக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான். ஸோ அது ஃபுல்லாக ஓட்டிகிட்டே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் ஒரு ரீல்ஸ் ஷார்ட்டாக எடுத்தாச்சு. ஸோ அங்கே உட்காந்து ஒரு போஸும் எடுத்தாச்சு. ஸோ ஹாப்பி, தேங்க்யூ டு ஆல் ஃபார் வாட்சிங், பாய்.